என்ன ஷாம், எப்படி இருக்க? ரொம்ப நாளுக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். நல்லா இருக்கியா? ஓகே கலா, ஐம் ஃபைன். எப்படியோ போய்கிட்டு இருக்க லைஃப். நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். என் லைஃப்பும் ஓரளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அம்மா, நீ என்னமோ என்கிட்ட பேச நினைக்கிறேன்னு தெரியுது. அதை ஓப்பனாக பேசு கலா. ஆமாடா, நீ போஸ்டிங் போடுறதா நான் பார்ப்பேன். விட உன்னை நேரில் பார்க்காட்டியும் போஸ்டிங் பார்ப்பேன். இன்ஸ்டாகிராமில் இதில் ரீல்ஸ் போடுவேன். பரவாயில்ல, பழைய இதெல்லாம் நிறையா ஞாபகம் வச்சுருக்க போல். பேசுனது வச்சது எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு தான் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி போட்டுக்கிட்டு இருக்கேன்னு தெரியுது. நல்லா தான் இருக்குது. எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுருக்க. ஒவ்வொரு பேச்சுவார்த்தைகள் எல்லாமே ரிஃப்ளெக்ட் ஆகிறது எனக்கு தெரியுது. ஆமாம் கலா, எல்லாமே என் மைண்டில் பதிச்சிருக்கு. எதையுமே மறக்கலை நான். நீ பேசுனது எல்லாமே என் மைண்டில் இருக்குது. ஆமாம், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உன் ஒய்ஃப் எப்படி இருக்காங்க? ஆமாம் கலா, மேரேஜ் ஆயிடுச்சு. 2 குழந்தைங்க இருக்குது. எல்லாருமே சூப்பராக இருக்காங்க. எனக்கும் மேரேஜ் ஆயிடுச்சு. எனக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஆமாம், நீ ஜாப் எதுவும் போய்கிட்டு இருக்கியா கலா? இல்லை ஷாம், ஜாப் எதுவும் எனக்கு இப்போதைக்கு பார்க்கல. ஏதோ வீட்டில் இருந்து ஏதாவது ஸ்டோரி எழுதுறத எழுதிக்கிட்டு இருக்கேன். ஓ, நைஸ் ஒர்க். ஸ்டோரி பப்ளிஷ்லாம் பண்ணுவியா? ஆமாம், விட பண்ணுவேன். ஆமாம், நான் ஒன்று கேட்குறேன். நீ உன்னோட லவ் லைஃப்லாம் எப்படி? அதை மறந்துட்டியா? இன்னும் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கியா? அதை எப்படி மறக்க முடியும் கலா? என்ன ஆசைப்பட்டு அந்த பொண்ணை லவ் பண்ணதை நான் மறக்கவே முடியாது. இன்னும் அந்த இதை மைண்டே வச்சுக்கிட்டே தான் இருக்கேன். என்னால் இப்போ அந்த நினைவுலேருந்து திருப்பி மீளவே முடியலை. மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்கிற, இன்னும் அதை ஏன் நினச்சிக்கிட்டு இருக்க? உனக்கு ஒய்ஃப் இருக்காங்க. ஸோ நீ அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் பாரு. அந்த பழைய நினைவுகள்லாம் கொஞ்சம் மறந்துடு. அவங்கள பார்க்கும்போது, உன் லவரை பார்க்கும்போது ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஃபீல் பண்ணு. இந்த காலத்தில் எந்த ஒரு பையனும் பொண்ணுங்க கூட பழகும் போது தப்பாகவே பார்க்குறீங்க. ஒரு ஃப்ரெண்டை பார்க்குற மாதிரி ஏன் பழக மாட்டீங்க? பொண்ணு பக்கத்தில் வந்தாலே வேறு மாதிரி தான் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன் இப்படி மாறவே மாட்டீங்களா? ஓ இல்லை கலா, நான் அப்படிலாம் கிடையாது. நான் மித்த பசங்க மாதிரி கிடையாது. நான் என் ஃப்ரெண்டு வந்தால் லவர் வந்தாலுமே ஃப்ரெண்டாக தான் ட்ரீட் பண்ணுவேன். நாங்கள் எப்பயுமே ஜாலியாக இருப்போம். எல்லாத்தையும் நான் மறந்துட்டேன். நான் நீட்டாக பழகுவேன். அவள் பக்கத்துலேயே உட்கார்ந்தாலும் எனக்கு அந்த மாதிரி ஃபீலிங்ஸ் கிடையாது. நல்ல என்ன ஒரு ஃப்ரெண்டுக்கு மதிப்பு கொடுக்கணுமோ அந்த மதிப்போடு நான் எப்பயுமே இருப்பேன். எங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் எப்பயுமே தொடரும். லவ் வாழ்க்கையில் டெம்ப்ரரி தான். இது ஒரு தடவை தான் வரும். மேரேஜுக்கு முன்னாடி வர்றதா உண்மையான லவ். மேரேஜுக்கு அப்புறம் வர்றதுனா தப்பான லவ். இது எனக்கு தெரியாதா கலா? இனிமேல் அந்த மாதிரி ஃபீலிங்லாம் எனக்கு எதுவுமே வராது. நான் ரொம்ப நல்ல பையனாக இருக்கேன். நீ இப்படி தப்பாக புரிஞ்சது எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது. ஓ, சாரி. நான் இனிமேல் அப்படி தான் சொல்ல மாட்டேன் ஷாம். நீ நல்ல பையனாக மாறிட்ட. உன் லைஃப்பை பார்த்துக்கோப்பா.